Good evening friends, I am Prakash from TNPSC Online Academy. Today classes பார்த்தீங்கன்னா 10th standard பாலிட்டியிலிருந்து இந்திய அரசியலமைப்பு இந்த டாபிக்ல தான் நம்ம முக்கியமான சில क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையானது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. நம்முடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். இந்த 389 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், அடுத்து பலுச்சிஸ்தானின் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் முதல்ல உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதில் மாகாண பிரதிநிதிகளின் சார்பாக 292 உறுப்பினர்களும், சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 93 பேரும், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர் என மொத்தம் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. நம்முடைய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. நம்முடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டமானது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துக்கு யாராவது ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைச்சாங்க. ஆனால் தற்காலிக தலைவராக ஒருத்தரை நியமனம் பண்ணலான்னு உறுப்பினர்கள் யோசித்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்யானந்த சின்ஹா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மரணம் அடைஞ்சிடறாரு. அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் விரும்புகிறாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி மற்றும் B.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவருடைய மறைவை அடுத்து நிறைந்த தலைவர் ஒருத்தர் வேண்டும் என்பதற்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு துணையாக H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி
இவங்க இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க பணியை மேற்கொள்வதற்கென ஒரு சட்ட வரைவுக்குழு அமைக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் விரும்பினாங்க. இதன் காரணமாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையின் கீழ் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை எழுதுவதற்காக வரைவு குழு என்ற ஒரு குழுவை அமைக்க விரும்பினாங்க. அதனுடைய தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டார். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுறாரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக பார்த்திங்கன்னா 22 பாகங்கள், பார்ட்டு அல்லது பகுதி என்று சொல்லக்கூடிய 32 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 395 மற்றும் 8 அட்டவணைகள், ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா 8 அட்டவணைகள். இந்திய அரசியல் நிர்ணய சபையானது சட்ட வரைவு குழுவை அமைத்து அந்த சட்ட வரைவு குழு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்திய அரசியல் அமைப்பு சபையால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு. நடைமுறை வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி நல்லா பாருங்கள். உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். அடுத்த வீடியோவில் இந்த லெசன்ஸ் இருக்கிற பேலன்ஸு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.